உங்களோட அமைப்பா இருந்தாலும் பரவாயில்ல, மகளுக்கு ஒரு மாப்பிள்ளை பாருங்க. என்னது சுபஹானல்லாஹ். இல்லாட்டி நல்ல பசந்த குர்ஆன் அடிப்படையில படிச்சுட்டு வெளியாயிட்டு வரால் எங்கேயோ போற ஒன்றுக்கும் மதவாத ஒரு குப்பைக்கு முடிச்சு கொடுத்துறான். இப்ப நடக்க போறது என்ன? அவளுக்கு 100% கொள்கை உறுதி, மார்க்கம் சத்தியம் எல்லாம் இருக்கு. ஆனா நடக்க போறது என்ன? அவன் குந்துண்டா எலும்புண்டா அவன் எலும்புண்டா எலும்பு, அதுதான் நடக்க போகணும். சகோதரர்களே, எதுக்கு பிரிவு? கோழி வேலி அந்த சண்டை இந்த சண்டைக்கு எல்லாத்துக்கும் பிரிவு தானே. குர்ஆன் சுன்னாவுக்காக அன்பு கொண்டவர்கள், குர்ஆன் சுன்னாவுக்காக நேசம் பாராட்டியவர்கள், குர்ஆன் சுன்னாவுக்காக கரம் பற்றியவர்கள், அதற்காக உழைத்தவர்கள், அதற்காக வேண்டி பிரிந்தவர்கள் இந்த சபையில் எத்தனை பேர் இருக்கின்றோம்? அல்லாஹ் அரசு நிலையில கொடுக்கிறானப்பா. அல்லாஹ் அரசு நிலையில கொடுக்கிறான் யாருக்கு? அல்லாஹ்வுக்காக நேசம் கொள்ளு, அல்லாஹ்வுக்காக பிரி, அல்லாஹ்வுக்காக அன்பு செலுத்தி. இவங்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை கொடுக்கிறான் என்று சொன்னால், அன்புக்கு இஸ்லாமிய சகோதரங்களே, பெரியார்களே, நிச்சயமாக எங்களை பொறுத்த மட்டுக்கும் நானும் நீங்களும் என்றும் கொள்கை உறுதிமிக்கவர்களாக இருக்க வேண்டும். ஐயோரல் இஸ்லாம் அவுஸா, இஸ்லாத்தின் கயிறுகளில் வலிமையானது எது? உறுதியான கௌரி எது? இன்ன அவுஸகுல் ஈமான், ஈமானிய கயிறுகளில் பலமானது எது தெரியுமா? அன் துஹிப்ப ஃபில்லாஹ், அல்லாஹ்வுக்காக நீ விரும்புவது, வதுபகில ஃபில்லாஹ், அல்லாஹ்வுக்காக நீ வெறுப்பது. நீ விரும்பி யாருக்கு? அல்லாஹ்வுக்காக விரும்பு. நீங்க ஒருத்தர் விரும்பிட்டீங்களா? நீங்க என்ன சொல்லணும்? நான் அல்லாஹ்வுக்காக உங்களை நேசிக்கிறேன் சொல்லு. ஹதீஸ். நீங்க விரும்புறீங்கன்னா அல்லாஹ்வுக்காக நான் உங்களை நேசிக்கிறேன். சகோதரர்களே, ரசூல் என்ன சொல்றார்? அவுஸகல் உரல் இஸ்லாம், இஸ்லாத்தின் வலிமையான பலமான திட்டமான உறுதியான கயிறுகள் எது தெரியுமா? ஈமானிய கயிறுகள் பலமானது அல்லாஹ்வுக்காக விரும்புவது, அல்லாஹ்வுக்காக வெறுப்பது என்று அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால், அன்புக்கு இஸ்லாமிய நெஞ்சங்களே, பெரியார்களே, நிச்சயமாக அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உருவாக்கிய சமூகம் எதற்காக உறவை பகைத்தார்கள்? கோழிச்சண்டை வேலிச்சண்டைக்கா? ஏன் உறவை பகைத்தார்கள்? ஏன் உறவை முறித்துக் கொண்டார்கள்? வரலாற்றை புரட்டுங்கள், வரலாற்றின் பக்கங்களை எடுங்கள். எல்லாருக்கும் பசி, 5-10 நிமிஷத்தை முடிச்சுக்கொள்ள. சகோதரர்களே, என்ன ஏன் உறவை பிரித்தார்கள் தெரியுமா? எதற்கு முறித்தார்கள்? வலையின் சாய்த்தகம் இன்னா குன்னா நகுல் வனல்லம். அவங்கள்ட்ட கேட்டா ஏப்பா எப்படி இருக்கிறீங்கன்னா, நாங்க வேடிக்கை பார்க்கிறோம், ஹிண்ட் அடிக்கிறோம், ஜோக் பண்றோம். அபில்லாஹி வஆயாத்தி வரசூலி குந்தும் தஸ்தக்பிரூன். அட உனக்கு விளையாடுறதுக்கு, ஹிண்ட் அடிக்கிறதுக்கு, ஜோக் அடிக்கிறதுக்கு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரோட வசனங்களும், அல்லாஹ்வுடைய தூதரும், அல்லாஹ்வுடைய வசனம் அல்லாஹ்வுடைய தூதரும் தான் உங்களுக்கு கிடைச்சிட்டா ஹிண்ட் அடிக்கிறது, ஜோக் அடிக்கிறதுக்கு? ஒருத்தர் ஹதீஸ் சொல்ற, அடே இது ஹதீஸாண்டா, என்ன ஜோக், உனக்கு விளையாட்டுறதுக்கு இதான் கிடைச்சிச்சா? இப்படி ஒரு ஹதீஸ் சந்திக்கும். அல்லாஹ் அக்பர், எங்களோட உம்மோட அப்படான ஹதீஸ் எல்லாம் இவங்க புதுசா இறக்குமதி செய்யறாங்க. சவுதியில சல்லிவாரே போன கிழமை சந்திக்கிறேன், பேசிக்கொண்டிருக்கிறேன். 2 பேரு, ஒரு கணவன் மனைவி. என்ன தெரியுமா சொல்றாங்க? இந்த ஊர்ல பிரச்சனை படுத்த சொல்லி சல்லி வராமே, ஊருக்குள்ள பிரச்சனை ஏற்படுத்துறது, அடிச்சு கொள்றது, பிடிச்சு கொள்றதுக்கு, அவனை தட்டி இவனை தட்டி, அதுக்கு இதுக்கு சல்லி வராமே. சுப்ஹானல்லாஹ், எந்த அளவுக்கு மடமையான சமூகம்! இதுக்கு சல்லி வருதா? ஒவ்வொருத்தரும் அவங்களோட கால தோற்றத்துக்கு பண்ற பாடு பெரும்பாடு. பேசுறதுனால நான் கேட்கிறீங்களும் தான். எங்களுக்கு சில நேரம் நடக்கல் வாய்க்கும். மொழியை கண்டா மாஷா அல்லாஹ் பெரிய ஒரு சவுதியில இருந்து நான் அங்கிருந்தெல்லாம் வார அதுதான் ஏக்க கட்சி மாறிக்கிறாரு. சுப்ஹானல்லாஹ். சகோதரர்களே, சத்தியத்தை அல்லாஹ் எந்த உள்ளத்துக்கு நாடுகின்றானோ முழு துனியாவும் அவனுக்கு கிடைக்கிறதை விட சத்தியம் கிடைப்பதுதான் வல்லாஹி சிறந்தது. அதை விட உயர்ந்தது சிறந்தது எதுவுமே இருக்கிறது. சகோதரர்களே, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சிறப்பான ஒரு மனிதர், சுன்னாக்கள் மிக இஷ்டக்கானவரா. அவரது மகன் தெரிந்தார் பிலால் என்று சொல்லி. பிலால் இப்னு உமர் மகன் பிலால். பாப்பா மகன் பேசிக் கொண்டிருக்கிறான். மகன் சொல்றாரு, மகன் பொம்பளை கேட்கிறாரு, நான் பள்ளிக்கு போகணும், பள்ளிக்கு தொலை போறதுக்கு அனுமதி வைக்கிறேன். இப்னு உமர் பிலால் சொல்றாரு, பள்ளிக்கெல்லாம் போகல, பேசாம திரி, பொம்பளை பள்ளி போகப்படாது பணம். இப்னு உமர் காதை கேட்குது. இவர் சொல்றாரு, மகனே லா தம்னு இமா அல்லாஹ் மசாஜ், 2-3 அறிவுக்குள்ள பெண்கள் பள்ளிக்கு போறதுக்கு அனுமதி கேட்டா மறுக்காத. மகனே லா தம்னு நிசாக்கும் மசாஜித் இதஸ்தஅதனக்கும்
பொம்பளை உங்கள்கிட்ட பள்ளிக்கு போறதுக்கு அனுமதி கேட்டா தடுக்க வேண்டாம் என்று அல்லாஹ் இடத்துல சொன்னார் தானே ராஜா. வாப்ப வச்சு இறக்கமா கேட்கிறாரு. இவர் திரும்ப வல்லாயிரம் உன்ன அல்லாமே சத்தியமா ரசூல நம்புறேன், நான் என்ன பொம்பளை அனுப்ப மாட்டேன், நான் தடுப்பேன் மான் சொல்றாரு. அடே உஃபிருக்கான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் பொம்பளைகள் பள்ளிக்கு போறதுக்கு அனுமதி கேட்டா குடுங்க நான் சொல்றேன்டா. பத்தக்கூள் வல்லாயிரம் நீ அல்லாமே சத்தியமா நான் தடுப்பேன் நீ சொல்றியா? சப்பஹு சப்பன் செய்யன் மா சப்பஹு கத், வாழ்க்கையில ஏசாத மாதிரி ஏசினார். இந்த மத ஹதீஸை திரட்டி கட்டி பார்த்தால் பல்லத்தம ஓங்கி பலார்ந்து அரைஞ்சார்ந்து வருது. எதுக்கு இது? எதுக்கு? தண்ட மகன் ஒரு ஹதீஸுக்கு எதிராக பேசினான், குடும்ப உறவா மார்க்கமா? அடே ரசூல் இல்லாத மேல சொல்லாது. நான் ஒரு சபையில் உட்கார்ந்துக்கிறோம், மொத்தம் பேச ரசூல ரசூல கேச்சு கொண்டிருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டு நீங்கள் அனுசுமா அப்படித்தான் சரி அப்படித்தான் வருஷமா அப்படி பேசினா யாரு? நீயும் அப்படி அவனை சேர்ந்தவன் தான். குறைஞ்சது என்ன செய்யணும்? உள்ளத்தால் பேர் கையால தடே நாவால தடே இல்லையா? பப்பா எனக்கு கேடராஜாவோட பேசுறதுக்கு நான் ஒதுங்கி போறேன். இதுதான் உண்ட ஈமாண்ட உயர்ந்த ஆழ்ந்த தனம். ரசூலுல்லாஹ் சொல்ற செய்தி. அன்பிற்கினியவர்களே, தமத்து ஹஜ் விஷயத்துல நான் என்ன சொல்லிக் கொண்டு வரேன்? எதுக்காக உறவை பகைத்தார்கள், எந்த அளவுக்கு உறவை மேம்படுத்தினார்கள்? சகோதரர்களே, தமத்து ஹஜ் விடயத்துல உமர் ரலியல்லாஹு நாங்க தமத்து ஹஜ் வானம் என்றாரு. எது? நாங்க இப்ப இங்க இருந்து இஹ்ராம் கட்டி கொண்டு போயிட்டு உம்ரா செஞ்சு போட்டு இஹ்ராத்தை கலட்டிட்டு திருப்பி ஹஜ் கிட்ட வாங்க இஹ்ராத்தை கட்டுறது இது தேவையில்லைன்னு சொல்றாரு. சொன்னா இப்னு உமர் சொல்றாரு, உங்களோட வாப்பா இப்படி தமத்து வானம் சொல்றாரு. சொல்றாரு இப்னு அப்பாஸ் சொல்றாரு, யூசுப் அந்த தலைக்கு ஹஜாரா அடே வானத்திலிருந்து தண்ணி கொட்டாது, கல்லு கூட கொட்டும், கல் மாறி பொழியுமான்னு நான் பயப்படுறேன். அக்கூழு கால் ரசூலுல்லாஹ் வதக்கூழு கால் அபூபக்கர் உமர், அல்லாஹ்வுடைய தூதர் தமத்து அனுமதித்தார் நான் சொல்றேன். அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தடுத்தாங்க நீ சொல்ற. அல்லாஹ் அடுத்து சொன்னா நான் சொல்றேன் ஏற்றுக்கொள் என்று சொன்ன செய்தியை நாங்க வரலாற்றுல பார்க்கிறோம் என்றால், அன்புக்கு இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, இஸ்லாமிய நெஞ்சங்களே, சத்தியமாக வல்லாஹி பில்லாஹி தல்லாஹி கொள்கை உறுதிக்கு குடும்ப உறவை பேணி நடப்பதில் கொள்கை உறுதியிலே வாழ்வதற்குத்தான் சத்தியமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விசாலமான சொர்க்கத்தை வைத்திருக்கின்றான். ஆழமாக மனதிலே பதிய வையுங்கள். சூரா யாசீனை புரட்டுங்கள். சூரா யாசீனை புரட்டி பார்த்தீர்கள் என்றால் சூரா யாசீனிலே அல்லாஹ் தஆலா அழகாக சொல்லி வருகிறார். ஒரு நபி வாரார், அந்த மக்களுக்கு சொல்றார், அந்த மக்கள்கிட்ட போய் பிரச்சாரம் செய்றார். வலரபிலஹும் அஸ்ஹாபுல் கர்யா ரிஜாலுன் முர்சலூன், நபியத்துல வந்தாரு. ரெண்டு பேர் இது அரசன இலை முஸ்லிமீன் ஃபக்கர்தபுமா, ரெண்டு பேர் அனுப்பினோம், ரெண்டு பேரை போய் பித்தாங்க. ஃபஅத்தனா பிசாலிஸ், மூணாவதர் வாராரு. வந்து சொன்னாரு, இன்னா இலைக்கும் நான் ரசூல், உங்களுக்கு தூதரப்பா. பாலுமாந்து இல்லா பஸ்ஸில் பஸ்னா, நீங்க ஏழமாயிரம் நபிமார் ஏழமாயிரம் மனுஷர் தான் என்றெல்லாம் சொன்னார்கள். அப்படி சொல்லி 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 வந்தா பாலு தாயிருக்கும் நபிமார்களே உங்களோட வருகை நாங்க ஒரு அபசுகமாக கருதுகிறோம். எல்லாம் வந்தது பிறகு அந்த ஊர்ல தௌஹீதை விளங்கி ஒரு மனிதர் விரைந்து வந்தார். வஜாஅ மின் அக்ஸல் மதீனத்தி ரஜுலுன் யஸ்ஆ, ஒரு மனிதர் விரைந்து வந்தார். கொள்கை உறுதிக்கு சொர்க்கம் அப்பா, உறுதியா இருந்துட்டு போற வயசுல ஒரு நாளே போத்தான் செய்யும். அது உறுதியான கொள்கையோட போட்டும். தொங்கல் மதீனா, தொங்கல் அதாவது அக்ஸல் மதீனா, தொலைவிலிருந்து ஒரு மனிதர் விரைந்து வந்தார். காலையா கோமி தபி முசனே, ஏழு சமூக மக்களே இந்த தபியை பின்பற்றுங்க. மல்லா எஸ்ருக்கு இத்தபி மல்லா எஸ்ருக்கு மஜ்ரமோ மூத்ததோன், எந்த கூலியும் கேட்காத தவா பண்ணி வந்த சல்லியாப்பா எடுக்கிறாங்க. கூலி ஒன்று கேட்காம வந்து நேரத்தை வேஸ்ட் சொல்றானே, இவங்களுக்கு நீங்க பின்பற்றுங்க என்று சொன்னதுக்கு பிறகு அப்படி தொடர்ந்து வரதுக்கு பிறகு அந்த மனிதர் சொல்றாரு, நான் அல்லாஹ் ரப்பா வணங்கு, வேறு யாரை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இன்னியாமது ரப்பிக்கும் வஸ்மௌன், நீங்க எல்லாரும் விளங்கிக்கோங்க, கேட்டுக்கோங்க. நான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை நான் நேசித்தேன், நான் ஈமான் கொண்டேன் என்று சொன்னதோட அந்த மனுஷனை போட்டு அடி 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 நடிச்சு அந்த மனுஷன் குரல் வலையை நசுக்கி அவரை கொண்டு போட்டாச்சு. யார? இந்த சத்தியமான நபிமாரை பின்பற்றுங்க என்று சொன்னவரை போட்டு தௌஹீத பிரச்சாரம் போட்டு அடிச்சு கொண்டாச்சு. அவள் ரூ பிரிது எப்படி தெரியுமா? அவள் ரூ பிரிது எப்படி தெரியுமா? கீழதுகுல் ஜன்னah, அவள் ரூ பிரிது அல்லாஹ் சொன்னான் கீழதுகுல் ஜன்னah, ஹபீப் நஜ்ஜார் நீ சொர்க்கத்தின் நுழை என்று சொல்லப்பட்டது. காலையாலை தகோமி யலமூன், ஏண்ட சமூக மக்களுக்கு தெரியாமல் போய்விட்டதே. பிமா கஃபரலி ரப்பி வஜஅலனி மினல் முக்ரமீன், அல்லாஹ் என்ன கண்ணியப்படுத்தி ஏண்ட பாவங்களை மன்னித்தது அவர்களுக்கு தெரியாமல் போய்விட்டதே என்று
அந்த மனிதர் சொன்ன வரலாறு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான் என்று சொன்னால், அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, இஸ்லாமிய உறவுகளே, என்னுடைய நெருங்கிய நண்பர்களே, என்னோடு கல்வி கற்றவர்களே, என்னுடைய ஊர்வாழ் மக்களே, என்னுடைய உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் ஒன்றை சொல்லி வைக்க விரும்புகின்றேன். சத்தியமாக குடும்ப உறவு பேணப்பட வேண்டியது. சத்தியத்துக்கு எதிராக வந்தால் கண்டதுண்டமாக வெட்டுவதற்கும் அவர்கள் தயங்க மாட்டார்கள் என்று சூரா முஜாதிலாவிலே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சொல்லுகின்றான் என்றால், ஆழமாக உங்கள் உணர்வுகளிலே ஆழமாக பதிய வையுங்கள். சகோதரர்களே, கடைசியாக உங்களுக்கு கொண்டே சொல்லுகின்றேன். குருநாகல் மாவட்டத்திலே இருந்து வந்திருக்கின்ற மக்களுக்கு விசேடமான ஒரு செய்தி. உங்களுக்கு தெரியும், சத்தியத்தை சத்தியமாக உங்கள் ஊர்களிலே பிரச்சாரம் செய்யுங்கள். இந்த பெரிய 2500க்கு மேற்பட்ட இந்த பெரிய கிரவுட் சத்தியம் உயர்ந்து வளர்ந்திருக்கின்றது என்பதை ஆணித்தரமாக எனக்கு சொல்லித் தருகின்றது. அன்புக்கினியவர்களே, இந்த ஊரிலே ஒரு சிறந்த மனிதர் வாழ்ந்தார். அவர் 4 மாதங்களுக்கு முன் மரணித்தார். அவரிடத்திலே இந்த பெரிய ஊரில் கற்காதவர்கள் யாருமே இருக்க முடியாது. கொள்கை உறுதிக்கு அல்லாஹ் சோதனையை கொடுக்கும். அது யாருக்கு? எனக்கு நடந்திருக்கலாம் அப்பா, வேறு யாருக்கு நடந்திருக்கலாம். சையது முஸ்தபா என்ற ஒரு சகோதரர் சென்ற கடைசியாக அந்த சத்திய குரலில் ஒரு ஆர்டிகல் போட்டிருந்தார். அல்லாஹ் அவருக்கு பரக்கத் செய்யட்டும். என்ன, நான் நினைச்சேன் நன்றி உணர்வுள்ள ஒரு மனுஷன் சரியில்லையா, இது ஒரு பத்திரிகை எழுதுறதுக்கு நான் எழுதுறது சரியில்லை. ஆனா அல்லாஹ் தஆலா யாரோ ஒரு மனிதன் உள்ளத்தில் போட்டு சுருக்கமாக எழுதியிருந்தார். யாரு? இந்த ஊரிலே பெரிய ஒரு ஆலயமாக இருந்து என்ன மாதிரி பலரை உருவாக்கி இந்த இடத்துல 3 பரம்பராவை அவர் உருவாக்கி இருப்பார். 90-95 வயதில் மரணித்து போல் என்னுடைய அப்பா. ஆனால் சகோதரர்களே, என்ன நடந்துச்சு? சையது முஸ்தபா சகோதரர் இந்த இடத்தில் இருந்தால் 13-14 போட்டிருந்தார். 18,500 ரூபாய் பள்ளிவாசலுக்கு கட்டினார்கள். 18,500 ரூபாய் கெட்டுங்க அடக்கிறது கிடந்தாராம். சகோதரர்களே, மௌத்து மரணம் வரைக்கும் ஒவ்வொருத்தருடைய உள்ளத்தையும் குத்தும். ஏன்? உங்களுடைய ஆசானுக்கு நீங்கள் செய்த மரியாதை. உங்களுக்கு ஆசான் உங்களுக்கு படித்து தந்த கற்றுத்தந்த ஒருவருக்கு நீங்கள் செய்த கடைசி மரியாதை என்ன? அவர் விரும்பிய மையவாடியில் அடக்க இடம் கொடுக்காமல் விட்டீர்கள். ஆனால் அதற்கு பிறகு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் கண்ணை திறந்தாரே தெரியுமா? ஒவ்வொரு கொள்கைவாதிக்கும் தைரியமா மூச்சு விடக்கூடிய ஒரு சூழலை ரப்புல் ஆலமீன் காட்டி தந்தார். என்ன? 800 மக்களுக்கு சொல்லுகின்றேன். எத்துங்கா கொட்டுவை மையவாடி சகோதரர் அப்துல் கரீம் நானா உட்பட அந்த நிர்வாக சகோதரர்கள் எல்லாம் பரக்கத்து செய்யட்டும். அன்று என்னிடத்தில் சொன்ன வாக்குறுதி என்ன தெரியுமா? குருநாகல் டிஸ்ட்ரிக்டில் எந்த இடத்தில் ஜனாதா ஒன்று நடந்தாலும் அந்த மக்கள் பிரச்சனைப்படுவார்கள் என்றால், மையவாடி தரமாட்டார்கள் என்றால், நாம் சேவிஸ் வாகனம் அனுப்பி ஜனாதாக்களை கொண்டு வந்து அடக்குவதற்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணி தருகிறோம். அல்லாஹ் அக்பர். தைரியமாக ஊற்றி விடுங்கள். அது பம்பண்ணையாக இருக்கட்டும், கொட்டாம்பிட்டியாக இருக்கட்டும், பண்டார கொத்தத்தியாக இருக்கட்டும், பண்டவையாக இருக்கட்டும், இலங்கையின் எந்த தொங்கலாக இருக்கட்டும், உங்களுக்கு பிரச்சனையா? உடனே நீங்கள் ஒரு கோல் தாருங்கள். எங்களுடைய சகோதரர்கள் களம் இறங்குவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். ஜனாதாவை கொண்டு போனோம். என்ன சொன்னார்கள் தெரியுமா? மதீனாவுக்கு கொண்டு போட சொன்னார்கள். சகோதரர்களே, 2 மதீனா வர முடியாது. அப்படி வருமாக இருந்தால் சத்தியமாக எத்துங்க மதீனான்னு நாங்க சொல்லுவோம். எங்களை ஊரப்படுத்த அல்லாஹ் அதற்குரிய இளைஞர் படை எனக்கு தந்திருக்கின்றான். சத்தியம் உயர்த்தி விட்டது. அது வாழுகின்றது. கடைசி மூச்சு வரை அது வாழும். சகோதரர்களே, உறவுகளே, நீங்கள் இந்த அநியாயத்தை அவர் விரும்பியபடி அந்த இடத்தில் அடக்க விடாமல் செய்தது மிகப்பெரிய அநியாயம். யாரெல்லாம் எழுத்தால் உணர்வால் பேச்சால் செயல்பட்டீர்களோ நாளை மறுமையிலே நிச்சயமாக நீங்கள் சந்திப்பீர்கள். அந்த மனிதனுடைய வாக்குறுதி வசியத்து நடைபெறவில்லை. ஆனால் ஒன்று உங்களுக்கு தெரியுமா? தெரிந்து கொள்ளுங்கள். ஒளிவாங்கியினுடைய வெளியிலே இருந்து விலகிக் கொள்ளுங்கள். போலீஸ் மரியாதையோடு நடத்துவதற்கு எங்களுக்கு அனுமதி கிடைத்தது. அல்லாஹ் கிடைத்தது. எப்படி? பார்லிமெண்ட் மினிஸ்டர் ரீதியாக தும்மலசூரி போலீசுக்கு அனுமதி கொடுத்து அந்த மனிதனுடைய ஜனாதாவை போலீஸ் பாதுகாப்போடு அடக்குங்கள் என்று அனுமதி கிடைத்தது.